அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். ஒரு வீட்டை குவாலிட்டியாகவும் மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்டாகவும் கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இன்னைக்கு டேட் 10/4/2026. நம்ம சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூஃப் கான்கிரீட் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்கிரீட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பீம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்லாபு பீம் எப்படி இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். தென் பார்ட் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட் மேக் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நம்ம கவர் பிளாக் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை இமீடியட்டாக நம்ம ஆன் சைட்டில் கான்கிரீட் மேக் பண்ணும்போது நம்ம வச்சோம். அண்ட் கான்கிரீட் மேக் பண்ணும்போது நம்ம பீப்புள் அது மேலே ஏறி நடக்கும்போது அந்த கம்பியெல்லாம் பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஆகும்போது அந்த கம்பியெல்லாம் இமீடியட்டாக நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்கிரீட் மேக் பண்ணும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கான்கிரீட் மேக் பண்ணி முடித்த உடனே நம்ம வாட்டரெல்லாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாமே பார்ட் 3ல் இருக்கும். தென் பார்ட் 4ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு கான்கிரீட் மேக் பண்ணும்போது. நம்ம கான்கிரீட் மேக் பண்ணி முடிச்சோடனே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் ஏர் கிராக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அது பிகாஸ் ஆஃப் ஓவர் ஹீட். ஸோ அந்த ஓவர் ஹீட் இருந்தது. அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம க்யூரிங் தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே கான்கிரீட்குள்ளே இறங்கி கம்பியெல்லாம் இமீடியட்டாக கொரடாயிரும். ஸோ அதுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல 4 பார்ட். இந்த 4 பார்ட்டோட டைமிங் அதில் இருக்குது. அந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பார்ட்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம். இன்றைக்கி 10 ஏப்ரல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கான்கிரீட் போட போகிறோம். கம்பி எப்படி கட்டியிருக்காங்க, என்ன பிராண்ட் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவில் போய் பார்த்துடலாம். இது ஸ்டேர் கேஸோடது. ஸ்டேர் கேஸ் கம்பி பழைய கம்பி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஃபீட்டாவது இருக்குது லேப் பண்ணுறதுக்கு. ஸோ பழைய கம்பி இதெல்லாம் பாருங்கள். இது புது கம்பி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபீட் லேப் பண்ணியிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 2 ஃபீட் இருக்குது. இதெல்லாம் ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட்டே இருக்குது. இது பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் 1 ஃபீட்டாவது இருக்கும். சாரி 2 ஃபீட்டாவது இருக்கும். இது எல்லாமே இன்ட்ரோலா 550. இன்ட்ரோலா 550. டிஸ்ட்ரிபியூஷன் ராடு பாருங்கள் வச்சுருக்கோம். கவர் பிளாக்கும் வச்சுருக்கோம். இதோட திக்னஸே பாருங்கள் அதிகமாக இருக்குது. கீழே கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. கவர் பிளாக் வச்சுருக்கோம். ஸ்டேர் கேஸோடது கொண்டு பீமில் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே பீமில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த பீமும் பாருங்கள் இன்ட்ரோலா 550D. 550D இன்ட்ரோலா. எல்லாமே ரிங்கு போட்டிருக்கோம். ரிங் எல்லாமே 8 mm. இதெல்லாம் பாருங்கள் 10 mm. ஸ்டார் கேஸ் போட்டது எல்லாமே 10 mm. பைப்பிங் கொடுத்துருக்கோம். இது கிட்ஸ் பெட்ரூமோடது. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 1 வே கொடுத்துருக்கோம். இது 8 ஃபீட் வைடு இருக்குது. ஸோ 8 ஃபீட்டுக்கு நம்ம 1 வே கொடுத்துட்டோம். ப்ராப்பர் ஸ்லாப் யூஸ் பண்ணாமல் கிராங்க் அடித்து கொடுத்துருக்கோம். கிராங்க் அடித்து 1 வே கொடுத்துருக்கோம். ஸோ 1 வே கொடுத்துருக்கோம். இங்கே இது பார்த்திங்கன்னா 1 வே இந்த பீமில் போய் ஜாயின் ஆகிடுது. நம்ம பீம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பீம் ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பீம் போட்டிருக்கோம். எல்லாமே பீம். ஸோ அந்த பீமில் தான் போய் இந்த 1 வே போய் அதில் லாக் ஆகுது. ஸோ ஹோல் வெயிட்டுமே பார்த்திங்கன்னா பீம் வாங்கி பில்லர் கொடுத்துரும். இது பிராண்டும் பார்த்துடலாம். இன்ட்ரோலா 550. பைப்பிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கோல்டு வின் தான். கீழே கொடுத்ததே தான், அதே கோல்டு வின். எல்லாமே கான்க்ரீட் பைப்பிங்.
ஸோ எல்லா பீமும் பார்த்தீங்கன்னா காலமில் போய் எல்லாம் இன்சர்ட் ஆயிடுச்சு. இது வந்து டாய்லெட்டோடது. டாய்லெட்டுக்கு வந்து செப்பரேட்டாக பீம் கொடுக்காம கன்சீல்டு பீம் மட்டும் கொடுத்துட்டோம். இது பாருங்கள், கன்சீல்டு பீம் கொடுத்துருக்கோம். சேம் ஹைட்டு தான் வரும். ஸோ இந்த கன்சீல் பீமில் பார்த்திங்கன்னா காங்க்ரீட்டோடது எல்லாமே ஸ்லாபும் போய் இந்த கன்சீல் பீமில் உட்காந்துரும். இந்த கன்சீல் பீம் வந்து இந்த பீமுக்கு வந்து மெயின் பீமுக்கு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த கன்சீல்டு பீம் வந்து அந்த மெயின் பீமில் போய் கனெக்ட் ஆகிரும். இந்த ஸ்லாப் வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கன்சீல்டு பீம்லேயும் இந்த பீம்லேயும் போய் உட்காந்துக்கும். அப்படியே செவுத்து மேலே நாங்கள் வைக்கல இந்த ஸ்லாபை, இந்த கன்சீல் பீம்லேயும் அந்த பீம்லேயும் கொடுத்துருக்கோம். எல்லாமே கவர் பிளாக் வச்சாச்சு. பிராண்டு பாருங்கள், இன்ட்ரோலா 550. பைப்பிங் பாருங்கள், கோல்டு வின் கான்க்ரீட் பைப்பிங். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இதுவும் 1 வே. ஸோ இதுவும் 1 வே. ஸோ 16 feet, 10க்கு 16. ஸோ 1 வே கொடுத்துருக்கோம். இதே 16x16 2 வே கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயும் வந்திருக்கும், இங்கேயும் வந்திருக்கும், அங்கேயும் கிராங்க் அடிச்சிருப்போம், இங்கேயும் கிராங்க் அடிச்சிருப்போம். பட் இது வந்து 10x16னால 1 வே மட்டும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஏசி ப்ரொவிஷனுக்கு. எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே போய் பீமில் உட்காந்துற மாதிரி லோடு ஃபுல்லாகவே இப்போ எல்லாம் பீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ பீம் வெளியே தான் போகுது, எல்லாமே பீமில் போய் காலமில் இறங்கிடுது. பீம் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் 12 mm. இந்த பீம் எல்லாமே 12 mm, இது எல்லாமே 10 mm. எல்லாமே இன்ட்ரோலா 550D. இது மேலே வர லைட் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே, பேரப்பட் வாலில் வர லைட் கனெக்ஷன்ஸ்க்கு. எல்லாத்துக்குமே கவர் பிளாக் கொடுத்தாச்சு. கவர் பிளாக் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா 1 வே. ஸோ இதுவும் 1 வே. இங்கே ஒரு கிராங்க் அடிச்சிருக்கோம், அங்கே ஒரு கிராங்க் அடிச்சிருக்கோம். 2 feet கிராங்க்கு, அதுவும் 2 feet கிராங்க் அடிச்சிருக்கோம் 2 feet லென்த்தில். ஸோ இது வந்து ஸ்லாப். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் வர்றது பைப்பிங்கு, ஸ்பாட்லைட் ஃபேனுக்கு உண்டானது. இது வந்து ஒரு லைட்டுக்கு போக ஃப்ளோரசன் லேம்ப்காக கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூமில் வர ஃபேன், 2 ஃபேன் ப்ரொவிஷன் ப்ளஸ் ஸ்பாட்லைட். இங்கே ஒரு ஸ்பாட்லைட், இங்கே ஒரு ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அது ஏசி ப்ரொவிஷன். பில்லர் எல்லாமே பாருங்கள் ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோட கட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 feetக்கு அதை ரைஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பில்லரும் 3 feetக்கு அதை ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸி. எல்லாமே 3 feet ரைஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஃபஸ்ட்டே ரைஸ் பண்ணது, இந்த எல்லா பில்லருமே ஃபஸ்ட்டே நம்ம ரைஸ் பண்ணது கம்பி எல்லாமே. இந்த கேப்ஸ் எல்லாம் அடைக்கணும். இந்த கேப்ஸ் எல்லாம் லேட்டர் அடைப்போம். ஒரு 9 o'clock மேலே இந்த கேப்ஸ் எல்லாம் அடைக்கணும். இந்த சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் அடைக்கணும். அது வந்து லேட்டர் ஆன் அடைப்போம். நம்ம எல்லாமே நம்ம கவர் பிளாக் வச்சிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி 9 o'clock மேலே கவர் பிளாக் வைக்கிறது அண்ட் கேப்ஸ் அடைக்கிறது எல்லாமே லேட்டர் ஆன் பண்ணுவோம் நம்ம. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல 4 பார்ட். இந்த 4 பார்ட்டோட டைமிங் அதில் இருக்குது. அந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பார்ட்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம். நம்ம காங்கிரீட் மேக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணோம். அதாவது கவர் பிளாக்ஸ் வந்து ஒரு சில கம்பிலெல்லாம் வைக்காமல் இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இமீடியட்டாக வைக்க சொன்னோம். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வர பீம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஆக்சஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அங்கெல்லாம் வைக்காமல் இருந்தாங்க. அதை இமீடியட்டாக வைக்க சொன்னோம். அதை வச்சுட்டு இருந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் ரிமைனிங் பிளேசஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காங்கிரீட் வெஹிக்கிள் போயிட்டு வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் உடையிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நம்ம இன்னொரு கவர் பிளாக்ஸை வைக்க சொன்னோம். அதுவும் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம காங்கிரீட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பியெல்லாம் கட்டி மேலே பரப்பில் வச்சுருவோம். அப்படி வச்சதுக்கப்புறம் அந்த கம்பி கட்டுற டீம் ஆகட்டும் அண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் ஆகட்டும் தென் காங்கிரீட் மேக் பண்ணுற டீம் ஆகட்டும், ஸோ இந்த 3 டீம் யாராக இருந்தாலும் அது மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி நடந்து போகும்போது என்ன ஆகும்னா நம்ம 1 வே ஸ்லாப் எல்லாம் போட்டிருப்போம். அதாவது நார்மலாக காங்கிரீட் ஸ்லாப்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. அதாவது கிராங்க் அடிச்சு 1 வே ஸ்லாப் எல்லாம் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு கம்பியும் இன்னொரு கம்பியும்
நம்ம கட்டுக்கம்பி வச்சு கட்டியிருப்போம். அப்படி அதில் நடந்து போகும்போது அந்த கட்டுக்கம்பி வச்சு கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆக சான்ஸ் அதிகம், அந்த கட்டுக்கம்பி வந்து லூஸ் ஆக சான்ஸ் அதிகம். அப்படி ஆகும்போது நம்ம காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக அந்த கட்டுக்கம்பியெல்லாம் வந்து இன்னொரு தடவை இன்னொரு கட்டுக்கம்பி போட்டு அதை டைட்டாக மேக் பண்ணணும். அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இன்ஜினியர் ஷேகர் பக்கத்திலேயே இருந்து பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல 4 பார்ட். இந்த 4 பார்ட்டோட டைமிங் அதில் இருக்குது. அந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பார்ட்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம். ரூஃப் கான்கிரீட் அண்ட் ஸ்டேர்கேஸ் கான்கிரீட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணோன்னா கையோட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சைட்லலாம் பாத்திக்கிட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம தண்ணி வந்து தேக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால வந்து பாத்தி கட்டிட்டோம். இது வந்து நம்ம சிங்கேஸ்கர் மேஸ்திரி வந்து பாத்தி கட்டிட்டாரு. இது கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மேஸ்திரி தண்டபாணியன் என்ன பண்ணாருன்னா இமீடியட்டாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு. அதனால வந்து கிராக்ஸ் எல்லாம் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் வந்து இமீடியட்டாக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம மேஸ்திரி சிங்கேஸ்கரும் அண்ட் மேஸ்திரி தண்டபாணியனா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கிராக்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் ஓவர் ஹீட். அதை இமீடியட்டாக நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து நம்ம பார்ட் 4ல பார்க்கலாம், அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கான்கிரீட்ல எல்லா இடத்துலையும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கான்கிரீட் மேக் பண்ண பிளேசஸ், அதாவது மாஸ்டர் பெட்ரூம், ஹால், கிச்சன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங்கே நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஓவர் ஹீட் இருந்தனால என்ன ஆச்சுன்னா சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ இந்த ஏர் கிராக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிமெண்ட் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கலக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஏர் கிராக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த சிமெண்ட் பாலை ஊற்றி சீமாரை வச்சு நல்லா ப்ரஷ் மாதிரி பண்ணி விட்டுட்டோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஏர் கிராக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் உள்ளே போயிடும். உள்ளே போய் நல்லா டைட்டாக பாண்ட் ஆயிரும். அப்படியே அந்த ஏர் கிராக்ஸ் எல்லாம் வராது. இது வந்து இட்ஸ் நாட் வந்து கான்கிரீட் கிராக், இது வந்து ஏர் கிராக். இது வந்து என்ன ஆகும்னா ஓவர் ஹீட் இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் வரக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த வெயில் அதிகமாக இருக்க டைமில் கான்கிரீட் பண்ணுறதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இமீடியட்டாக அதை நோட்டீஸ் பண்ணி அதை இமீடியட்டாக நம்ம ரெக்டிஃபையும் பண்ணிட்டோம். பட் இதே வந்து ஒரு மழை காலத்துலையோ இல்லை வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஸ்திரி வந்து அமர் வந்து எல்லா இடத்துலையும் போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நம்ம மேஸ்திரி தண்டபாணியனாவும் பக்கத்தில் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹோல் கான்கிரீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம். ஹோல் கான்கிரீட்டில் வந்து இந்த 2 பிளேசஸில் மட்டும்தான் கிராக்ஸ் வந்து அந்த ஏர் கிராக்ஸ் வந்து வந்திருந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.